கவினி அரிசியில பாயசமுங்க. தேங்காய் பால் வெல்லம் எல்லாம் சேர்த்து பண்ணது ரொம்ப ருசியா இருக்கும், சத்தானது கூட. செய்யறது ரொம்பவே ஈஸி. கரெக்டான ப்ரொபோர்ஷனோட சொல்லியிருக்கேன். ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் அளவுக்கு கவினி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா கழுவிக்கலாம். நீங்க ஊற வச்சு கூட எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 3-4 தடவை நல்லா கழுவிருங்க, நிறைய குப்பை இருக்கும். தண்ணி நல்லா வடிச்சிட்டு மிக்சி ஜார்ல சேர்த்திக்கலாம். அரிசி கழுவி தண்ணி வடிச்சிட்டு காய வச்சு அப்புறம் மிக்சி ஜார்ல சேர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஈரத்தோடவே சேர்த்துக்கலாம். நல்லா ரவையை விட ஃபைனா அரைச்சுக்கோங்க. நான் அரிசி அரைக்கிற நேரத்துல 1:3 ரேஷியோல 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி குக்கர்ல சேர்த்திருக்கேன். நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்க அந்த அரிசியை உள்ள சேர்க்கிறோம். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்திட்டோம் அப்படின்னா எல்லாம் போய் கீழே தங்கிருங்க. அதனாலதான் குக்கர் மூடி வச்சுட்டு நல்லா ஆவி வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டுட்டு கம்ப்ளீட்டா சிம்ல 15 நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரா வெந்துடும். இனிப்புக்கு நான் அரிசி எடுத்த அதே டம்ளர்ல 1.5 டம்ளர் அளவுக்கு வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேங்க. 1/4 டம்ளர் தண்ணியோட கரைச்சி மட்டும் வச்சுக்கிட்டா போதும். பாகு காய்ச்சணுங்கிற அவசியம் கிடையாது. 15 நிமிஷம் சிம்ல வச்சு ஆஃப் பண்ணி நல்லா ஆவி இறங்கிருச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பாத்துக்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. இது கீழே கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கும், ஆனா அடிப்பிடிக்கவெல்லாம் கிடையாது. இது நம்ம பொடிச்சதுனால இந்த மாதிரி இருக்கு. நான் சொன்ன தண்ணி அளவு சொன்ன டைம் வச்சு எடுத்தீங்கன்னா கரெக்டா வெந்திருக்கும். அடிப்பிடிக்கவும் பிடிக்காது. கட்டிகள் இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப அடுப்பு இன்னும் ஆஃப்ல தான் இருக்குங்க. இதோட நம்ம கரைச்சு வச்சிருக்க வெள்ளைப்பாக வடிகட்டி சேர்த்திக்கலாங்க. இப்ப அடுப்பை ஆன் பண்ணிட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெள்ளைப்பாகும் இந்த அரிசியும் நல்லா கலந்து வரணும். இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பஞ்சாமிர்தம் கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். நம்ம தண்ணி நிறைய சேர்க்கல பாருங்க. நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி தான் வெல்லம் கரைக்கிறதுக்கு சேர்த்திருந்தேன். அரிசியும் கரெக்டா இருந்தது, தண்ணி இல்லாம வந்துருச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைங்க போதும். அதுக்குள்ள நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். தேங்காயை 2ஆ உடைச்சு ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை நம்ம கட் பண்ணி நான் 3 தடவை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி 3 தடவை பால் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த டைம்ல இந்த அரிசியும் பாருங்க நல்லா அந்த வெல்லமும் அரிசியும் சேர்ந்து கலந்து வெந்துருச்சு. இப்ப இந்த தேங்காய் பாலை உள்ள சேர்த்திக்கலாம். தேங்காய் பாலோட அளவு நம்ம இஷ்டம் தாங்க. ஒரு மூடி நான் சேர்த்திருக்கேன். நீங்க இன்னும் வேணும்னா கூட அதிகமா சேர்த்திக்கோங்க. ஒரு கொதி வந்ததுமே நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க. ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க கூடாது. இப்ப இந்த தேங்காய் பால் ஊத்தியும் ரொம்ப கெட்டியா இருக்குன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியோ இல்ல பசும்பாலை கூட நீங்க சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்த இனிப்பு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்திக்கோங்க. இப்ப பாருங்க நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இதோட அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க. 2 ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து கொட்டிட்டு ஏலக்காய் தூள் சேர்த்துனா பாயசம் ரெடி. இப்ப இந்த கன்சிஸ்டன்சி பாத்தீங்கன்னா சூடா இருக்கும் போது கரெக்டா இருக்கும். ஆனா ஆறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கெட்டியாகும். கெட்டியாகும் போது பசும்பால் சேர்த்திக்கோங்க, இல்ல கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு கூட சேர்த்திக்கோங்க. பசும்பால் சேர்க்கும் போது காய்ச்சின பாலா சேர்த்திக்கோங்க. ஒரு 3 ஏலக்காய் உள்ள இருக்கிற விதையை மட்டும் பொடிச்சு சேர்த்திருக்கேன். அவ்வளவுதான். கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். சத்தான சுவையான கவினி அரிசி பாயசம். ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, அப்புறமா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.